வெல்கம் டு கேபிள் ஸ்பிளைசர் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஷார்ப் கம்பெனியோட ஒரு 16x4 EDFA தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு சிங்கிள் இன்புட் EDFA தான், டியூல் இன்புட் கிடையாது. சிங்கிள் இன்புட் EDFA இருக்கையிலே மார்க்கெட்டில் சீப் அண்ட் பெஸ்ட் இந்த EDFA அப்படிங்கிறனால இந்த ரேட்டுக்கு நம்ம இந்த EDFA வந்து வாங்கியிருக்கோம். இதோட விலை வந்து 33,000 ரூபா. ஃபஸ்ட்டு இதை அன்பாக்சிங் பண்ணி இதை வந்து நம்ம லைவாகவே நம்ம கண்ட்ரோல் ரூமில் போட்டு டெஸ்ட் பண்ணி அதோட வீடியோ இதில் பாருங்கள். உள்ளே வந்து ஒரு பவர் கார்டும் அதோட லாக் அன்லாக் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே ஷார்ப் விஷன் கம்பெனியோட ஒரு EDFA வந்து உள்ளே இருக்குது. இதில் வந்து JDSU அப்படிங்கிற கம்பெனியோட பம்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச எல்லா EDFAலையுமே JDSU பம்ப் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஷார்ப் விஷன் கம்பெனியில் உள்ள EDFAலையுமே JDSU பம்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃபேமஸான பம்பு. இது வந்து டுயல் பம்பு தான், அதாவது ஒரு பம்பு ஃபெயிலியர்னாலும் ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பம்புக்கு சுவிட்ச் ஓவர் ஆகிடும். ஆனால் இன்புட் வந்து சிங்கிள் இன்புட்டு. ஓகே, இது வந்து டோட்டல் பவர் வந்து 23 dBm. நமக்கு வந்து 4 போர்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு போர்ட்லேயும் 16.5 dBm அவுட்புட் வரும்னு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து அதை செக் கூட பண்ணி பார்த்துருவோம் ஆன் பண்ணி. இது வந்து நம்ம வந்து 2 டிரான்ஸ்மிட்டருக்கு பதில் இதை வந்து எடுத்துகிட்டு ஒரே EDFA போட்டு மீதி FTDH பண்ணக்காண்டி எடுத்துருக்கோம். பின்னாடி வந்து ஒரு ஆப்டிக்கல் இன்போர்ட்டும் 4 ஆப்டிக்கல் அவுட்போர்ட் இருக்குது. SMBS வந்து 2 SMBS வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிமூவல் டைப் தான், தேவைப்பட்டால் நம்ம வந்து ரிமூவல் கூட பண்ணிக்கலாம். ஒரு SMBS ஃபால்ட்டுனா கூட இன்னொரு SMBSஐ வந்து நம்ம ஸ்பேராக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து -2 சிக்னல் கொடுத்து வந்து இன்புட் கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு தான் நம்ம ஆன் பண்ண போகிறோம். EDFAல வந்து ஆப்டிக்கல் இன்புட் கொடுத்தா தான் அதுக்குள்ளே வந்து அவுட்புட் வரும். இப்போ வந்து 16x4 ஒவ்வொரு போர்ட்லேயும் எவ்வளோ பவர் வருது அப்படின்னு நம்ம லைவாகவே பார்ப்போம். அதில் வந்து 16.5 வரும்னு காட்டியிருந்தாங்க. ஆனால் அவுட்புட் வந்து 15.5 தான் வருது. அடுத்த போர்ட்டில் 15.41 இருக்குது. அதுக்கு அடுத்த போர்ட்டில் பார்ப்போம். ஓகே, 15.17 வருது. ஒரு 0.5 வந்து வேரியேஷன் இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, 15.35. 4 போர்ட்லேயுமே கிட்டத்தட்ட அவங்க மென்ஷன் பண்ணலேருந்து 1 dB வந்து கம்மியாக தான் வருது. அதே மாதிரி ஆப்டிக்கல் இன்புட் கொடுக்கலாம் அவுட்புட் வராது. இது வந்து எல்லா EDFAலையுமே காமன் தான். நம்ம ஒரு EDFA சிக்னல் இன்புட் கொடுத்தா மட்டும்தான் அவுட்டில் வந்து அந்த பம்பு வந்து தள்ளும். ஓகே, இப்போ வந்து இன்புட் கொடுத்தாச்சு. அதோட மேக்ஸிமம் அவுட்புட் பவரே 15.5 தான் வருது. ஓகே, இதில் வந்து முன்ன வந்து மாட் 1ல் வந்து இன்புட் கட் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக ரெட் லைட் வந்து அடிக்கும். இன்புட் வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக க்ரீனுக்கு வந்து வந்துடும். இப்போ இந்த EDFAல உள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். மொத்தம் 7 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து மாடியூல் 1ஓட ஸ்டேட்டு. அதில் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பவர் இன்புட், ஆப்டிக்கல் பவர் எவ்வளோ இன்புட் வருதுன்னு காட்டுது. அதாவது 0.4 காட்டுது. ஆப்டிக்கல் அவுட்டு 16.2 வெளியே போகிற மாதிரி காட்டுது. அடுத்து LDU1ஓட டெம்பரேச்சரும் பயாஸும் காட்டுது. ஆனால் நம்ம ஆப்டிக்கல் இன்புட் வந்து -2 கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் வந்து 0 வர மாதிரி காட்டுது. அவுட்புட்டும் 16.2, ஆனால் நமக்கு வந்து 15.3 தான் வருது. கிட்டத்தட்ட 1 dB வந்து வித்தியாசமாக காட்ட தான் செய்யுது. ஓகே, அதுக்கு அடுத்து ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ரெண்டாவது வந்து மாடியூல் 2ஓட ஸ்டேட்டு. உள்ளே வந்து மாடியூல் வந்து சிங்கிள் இன்புட் தான், அதனால் ரெண்டாவது மாடியூல் கிடையாது. அதனால் உள்ளே வந்து நோ மாடியூல்னு தான் காட்டுது. அதுக்கடுத்து மூணாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகே, மூணாவது வந்து மாடியூல் 1ஓட செட் பண்ணுது. அது உள்ளே என்ன மோடு வந்து ரன்னிங் மோடு வந்து APC மோடில் தான் இருக்குது. அடுத்து லீஸ்ட் லைன் இன்புட்டு -12, அதாவது அதிகபட்சம் -12 வரது தண்டியும் இது வந்து ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துட்ருக்கோம். -12க்கு மேலே போய்ட்டுனா ஆப்டிக்கல் அவுட்புட் வந்து கொடுக்காது. இதை வந்து நம்ம மேனுவலாக கொஞ்சம் கூட்டி கூட வைக்கலாம். அதாவது -16 வர கூட இதை வந்து செட் பண்ணலாம். ஆனால் அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை. ஓகே, அதுக்கு அடுத்து நாலாவது என்ன இருக்குன்னா மாடியூல் 4ஓட செட் பட்டனு. அதில் வந்து ஒர்க் ஆகாது. அஞ்சாவது வந்து நெட்வொர்க் செட்டிங்கு. இது வந்து இதோட IP அட்ரஸும் மாஸ்க்கும் நம்பர் வந்து காட்டுது. நம்ம வந்து RJ45 போர்ட் இருக்குது. தேவைப்பட்டால் இதோட ஈத்தர்நெட் போர்ட்லேருந்து நம்ம லேப்டாப்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ கனெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம மேனுவலாக கூட கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். அதுக்காண்டி ஒரு RJ45 போர்ட்டும் USB போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதோட IP அட்ரஸும் சப்நெட் மாஸ்கோட நம்பரும் அதில் வந்து இருக்குது. ஓகே, இப்போ வந்து பேக் வந்துடும். ஆறாவது என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சிஸ்டமோட ஸ்டேட்டு. சிஸ்டத்தோட VCC வோல்ட்டு 2 வோல்ட்டையுமே இதில் வந்து காட்டுது எவ்வளோ வருது அப்படின்னு. அதுக்கடுத்து சேஸோட டெம்பரேச்சர் 30.5 டிகிரி செல்சியஸில் வந்து இருக்குது. அதுக்கடுத்து இது வந்து சேஸ் வந்து கொஞ்சம் சூடாக தான் செய்யுது. இப்போ இந்த ரூமில் வந்து நமக்கு டெம்பரேச்சரில் வந்து க்ரீன் கலர் காட்டினாலும் நம்ம கண்ட்ரோல் ரூமில் போட்ட பிறகு அது எப்போவுமே ஆரஞ்சு கலர் லைட்டில் தான் அடிச்சுக்கிட்டே இருக்குது. அதாவது டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஓவர் டெம்பரேச்சராக தான் ஆகுது. ஓகே,
அதுக்கடுத்து ஃபைனலாக 7வது ஆப்ஷனு, அதில் வந்து சிஸ்டத்தோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வருது. சிஸ்டம் ஐடி என்ன, அதோட சீரியல் நம்பர் இவ்வளோ தான் காட்டுது. இந்த 2 10+10 டிரான்ஸ்மிட்டருக்கு பதில் தான் நம்ம வந்து இந்த ஷார்ப் EDFA வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ஒரே போர்ட்டில் 16க்கு 4 பிரித்து 2 10+10 ஓட்டி விட்டு மீதி இருக்க 3 போர்ட்டையுமே நம்ம டேரெக்டாக ஃபைபர் டு ஹோம் பண்ணுக்காண்டி இந்த ரூமுக்காண்டி இந்த வந்து 16க்கு 4 வந்து வாங்கியிருக்கோம். இப்போ வந்து ரூமில் வந்து -1.61 இன்புட் கொடுத்துருக்கோம். அவுட்புட்டு சேமாக நம்ம அங்கே பழைய ரூமில் வந்த மாதிரி தான் 15.39 அவ்வளோதான் வருது. ஓகே, இப்போ வந்து சிலருக்கு டவுட் இருக்கும், EDFAக்கு வந்து EDFA சிக்னல் தான் இன்புட் கொடுக்கணுமா இல்லை டிரான்ஸ்மிட் சிக்னல் இன்புட் கொடுக்கலாமா அப்படின்னு. டிரான்ஸ்மிட் சிக்னல் வந்து இன்புட் கொடுப்போம், கொடுத்து பார்த்தா என்ன தான் வருது அப்படின்னு பார்ப்போம். டிரான்ஸ்மிட் சிக்னல் இன்புட் கொடுக்கும்போது வந்து இந்த மாடுங்களில் வந்து அதாவது க்ரீன் கலர் லைட் வந்து அடிக்கலை, அதாவது அது வந்து ஒரு லைட் ஆரஞ்சு கலரில் அடிக்கி அவுட்புட்டும் 15 dBm வராமல் 10 dBm தான் வருது. இதை வந்து கப்ளர் போட்டு பிரித்து ஒரு நோடு கொடுத்தோம்னா படம் வந்து வரல. ஸோ EDFAக்கு வந்து EDFA சிக்னல் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். இல்லைன்னா டிரான்ஸ்மிட்டர் சிக்னலை EDFA சிக்னலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் கன்வெர்ட்டர் இருக்குது. நம்ம அதை பற்றின வீடியோவுமே இந்த இதில் போட்டிருக்கோம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க, அது தேவைப்படுறவங்க பார்த்துக்கிடுங்க. அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து EDFAக்கு இன்புட்டாக கொடுக்கலாம். அதாவது டிரான்ஸ்மிட் சிக்னலையுமே EDFA சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி இதுக்கு இன்புட்டாக கொடுக்கலாம். டேரெக்டாக டிரான்ஸ்மிட் சிக்னலை வந்து கொடுத்தா அது வந்து ஒர்க் ஆகாது. அடுத்த வீடியோவில் வந்து DVC கம்பெனியில் உள்ள 19 EDFA வந்து நம்ம ஆப்ரேட்டருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காரு. அதையும் நம்ம வந்து லைவாகவே டெஸ்ட் பண்ணி அதோட அவுட்புட் எப்படி வருது, அதில் டியூயல் இன்புட்டில் என்னென்ன ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது, இந்த மாதிரி பேசிக் மாடலுக்கும் அந்த மாதிரி மாடலுக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குதுன்னு ஒரு வீடியோ வந்து நம்ம போடுவோம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நம்ம கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.